அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கோகுலத்தில் செய்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச 72வது நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு. எல்லாமே பாசிபிள். 72வது நாள் திரையரங்குல படம் வந்ததா. ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர், கம்ப்ளீட் டீம் வந்து 72 நாள்ல 65 நாள்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு. அந்த அளவு பிரமாதமா இந்த படத்துக்கான ஒரு டெடிகேட்டடான உழைப்பு, அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டேன். எனக்கு ஒரு வெண்ணிலா கபடி குழு அப்புறம் ஒரு முதல் படம் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு இந்த திரைப்படத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் ஒரு 10 பேருக்கு வந்து ப்ரீமியர் ஷோ மாதிரி போட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ எனக்காக வந்து இந்த ப்ரீமியர் ஷோக்கு வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப குறிப்பாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட் ஸ்டில் நவ். இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் கிருஷ்ணா, என்னுடைய எடிட்டர் தியாகு, சோபி மாஸ்டர், அப்புறம் எனக்கு வலதுகரம் இடதுகரம் எல்லாமே இருக்கக்கூடிய இமான் சார். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இமான் சார் தான். இமான் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்துடைய கதாநாயகன் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா லான்ச் ஆகிறாரு ஜெகவீர், அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். மீனாட்சி கோவிந்தராஜன், நான் அறிமுகப்படுத்தின ஹீரோயினி, மீண்டும் என்னோட சேர்ந்து பண்றாங்க. துஷ்யந்த் ஜேபி சார், எனக்கு வந்து இன்னமும் நான் மகன் அப்பா அப்படின்னா வந்து என் அப்பாவை கண் முன்னாடி கொண்டு வந்தார் அவரு. துஷ்யந்துக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு செகண்ட் லீடா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு இந்த படம் முக்கியமான திரைப்படமா இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். இந்த படத்துல ஆண்டனி பாக்கியராஜ், முருகானந்தம், ஹரிதா, அனுஸ்ரீ, செல்வம், குணா, யாராவது விட்டுட்டேனா, சிவானி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக வந்து நடிச்சிருக்கிற ஸ்ரீ, நவீன், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டெக்னிக்கல் குரூ, நம்ம லைட்மேன் யூனியன்ஸ், கேமரா டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ லான்ச் பண்ணிடலாம். ஸோ ஆடியோ லான்ச் முடிச்சோடனே செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தென் வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவங்க 2 பேரும் என்னோட ஃபேமிலி மாதிரி. அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிப்போர்ட்காக, ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும். தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார், ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் நாங்கள் 2 பேரும். ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டுட்டு போயிட்டே இருப்பாரு, இல்லாட்டினா யார்ட்டாவது ஃபோன் பண்ணி பேசுவார். எனக்கு ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசீந்திரனோடது, நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டார். இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபோனில் சொல்ல ஆரம்பிச்சார். அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணாரு. நான் சுசி கிட்ட சொன்னேன், ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில. ஸோ அவரே சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் சோ பேட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த படம் பார்க்கணுன்ட்டு. இன்னைக்கு காலைல தான் பார்த்தோம். ரொம்ப மிக சரியான ஒரு விஷயத்த இந்த படம் பேசியிருக்குன்னு நான் நம்புறேன். அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. தே நோ வாட் தே ஆர் டூயிங். அவங்களுக்கு இதுதான் சரி, இதுதான் தவறு, எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிக சரியா இந்த படம் பேசியிருக்கு. டெஃபினட்டா இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு படமா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. டைரக்டர் சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லா ஜானர்லையுமே படம் பண்ணக்கூடிய டைரக்டர் அவர். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இந்த இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் பசங்க லைஃப்பை வந்து அவள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கதை சொல்லியிருக்காரு. லைஃப்னா லைஃப் மட்டும் இல்லை, அவங்க ரிலேஷன்ஷிப்பு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவர் லவ்,
எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து எப்படி அழகாக டீல் பண்ணுறாங்க, எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போது முந்தைய ஜென்ரேஷன் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லாமே முன் முடிவோடு இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது இன்னைக்குள்ள பேரண்ட்ஸுக்கே வந்து பசங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும், அவங்க பார்வை மாறும். அந்த மாதிரி அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படி இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாளம் இருக்குது. இமான் சார் மியூசிக் வந்து படத்தை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. கேமரா ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. பாலசரவணன், ஆண்டனி, பாக்கியராஜ் கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கொஞ்ச நேரம் வந்தாலுமே சிங்கம்புலி சார் அப்புறம் முருகானந்தம் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்து நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி சுசீந்திரன் சார் கூப்பிட்டுருந்தாரு இந்த மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது வந்து வெண்ணிலா கபடிக்குழு வந்துருந்துச்சு. பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் அதை சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ளாஷாக வந்துட்டு போச்சு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கும் கூட சொல்லுவோம், சுசீந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஆக்டர்ஸை கையாளுற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப யதார்த்தமா பண்ணுவாங்க. நான் எல்லா படத்துலையும் அது வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப ஐ மீன் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயத்துல ஒன்று அவர் எனக்கு உண்மையாலுமே இங்கே மேடைக்காக சொல்ல பல விஷயத்துல ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு, எனக்கு பர்சனலாக. நான் இன்னைக்கு காலைல 10 மணிக்கு படம் பார்த்தோம். நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தோம். படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு வயசுக்கு இப்போ 90s ஆயிடுச்சு, நாங்கள் 90s கிட்ட வைங்களேன், அடுத்த ஜென்ரேஷன் எப்பவுமே பேஷ் தான் பண்ணுவோம். இப்போ அடுத்த தலைமுறை வந்து என்றைக்குமே வந்து அவங்கள ரொம்ப லுக் டவுன் பண்ணுறது தான் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவா பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். இதில் வந்து எல்லாரும் ரொம்ப 2K லவ் ஸ்டோரின்னு எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஆபாசமாக எதுவுமே இல்லாமல் உண்மையிலுமே அவங்க எல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் படம் எடுத்திருந்தாரு. ரொம்ப படம் நல்லா எங்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நிறைய தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்சனலாக இங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க. அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. All the best for the team. I wish all the best. சுசீந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட்னா, ஒரு 3வது வாரமோ 4வது வாரமோ தேட்டர் விசிட் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆளாக சார் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு டைரக்டர் யாருன்னு கேட்டு என்னை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிட்டு போனாங்க. அது பண்ணணும் தேவை கூட கிடையாது. அப்போவே எனக்கு அது ஒரு இதை ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாங்க. அண்டு இந்த படம் எனக்கு எப்படின்னா, நான் ஃபுல்லாகவே ஃபாலோவில் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம படத்தில் நடித்த கவிஞன் அதில் நடிச்சிருக்காரு. எனக்கு கவிஞன் நான் கதை கேட்டுட்டு வந்து அதை பற்றி சொல்லும் போது சரி, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குடா, இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது படமாக இன்னைக்கு காலையில் தான் பார்த்தோம். எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதில் க்ளீனாக அதை போய் முடிக்கணுங்கிறதுக்கு சார் ஆல்ரெடி ஆதலார் கதை சேர் மாதிரி ஒரு அட்வான்ஸாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று யோசிப்போல, பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயத்த அதை இல்லாமாக்கி அதை கொண்டு போய் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இமான் சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கு, கேமராமேன் ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு. நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் டீமுக்கு விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. 2K லவ் ஸ்டோரி, நண்பர் சுசீந்திரனுடைய 2K லவ் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புனார் நண்பர். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கேட்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். நிச்சயமாக இது இப்போ இருக்க யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைட்டிலும் இந்த படமும் பெரிய அளவில் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்பயே எனக்கு இருந்துச்சு. நண்பர் சந்திக்கும்போது நான் சொன்னேன், படம் நான் பார்த்துட்டேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமாக எல்லாருக்குமே, யங்ஸ்டர் மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஆல் ஆடியன்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது. அது வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விழாவின் நாயகன் இமான் சார். நான் இமான் சார் சம்மந்தப்பட்ட மேடையில் எல்லாமே நான் சொல்கிற வார்த்தை தான். பிரபு சால்மன் சாரும் இமான் சாரோடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய அளவு ரீச்.
குறிப்பாக சவுத்தில் அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ போகிறப்பெல்லாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு அப்புறம் பிரபு சாலமன் சாரும் இமான் சாருடைய காம்போ எப்படி பெரிய சக்ஸஸோ அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் இமான் சாரும் சேரும்போதெல்லாம் அந்த மேஜிக் நடக்குது. பாண்டிய நாடாக இருக்கட்டும், ஆதலால் காதல் செய்விலேருந்து எல்லா படங்கள்லையுமே, குறிப்பாக எனக்கு ஜீவாவில் வந்து அந்த அந்த சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ஒரு மெலோடி, ஒரு பேத்தா சாங் இருக்கும். அது இப்போவும் ஏதாவது நம்ம ஒரு பெயினோட இருக்கும்போது அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கிது நம்மளை. ஸோ அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சாங்ஸும் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சொல்ல வேண்டியதே கிடையாது, அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. பெரிய சக்ஸஸ் ஆகும். இமான் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிட வேணாம் சார். பிரபு சாரும் நீங்களும் சுசீந்திரன் நீங்களும் தொடர்ந்து பெரிய ஹிட்டுகளை கொடுக்கணும். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சுசி சொல்லும்போது சொன்னார் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டது சான்ஸே இல்லைங்க, ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக சூப்பராக ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்திருக்காரு அப்படின்னு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். கார்த்திக் நேதா கவிஞர், வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கம். இன்னும் அவருக்கான மேடைகளும் பாராட்டுகளும் பெருசாக காத்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ தான் வேகம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாருமே டோட்டல் குரூக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இதில் நடித்தவங்களுக்கு சொல்லணும். ஹீரோ, அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. சுசீந்திரனுடைய கையும் அப்படி தான். ஏன்னா வெண்ணிலா கபடியில் வந்து கபடிக்குழுவில் வந்து அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷ்ணு விஷால் இன்னைக்கு வந்து வியாபார ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக ஒரு மாதிரி நிற்கிறார். அதே மாதிரி அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட சூரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய கதை நாயகனாக ஒரு மாதிரி இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரால் இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜேபி சாரோட பையன், எங்களுடைய ஈசன் படத்தினுடைய ஹீரோ, அவர் வந்து இன்னும் இப்போதான் வந்துட்டு இருக்கார். அப்கமிங்கில் ஒரு பெரிய ஹீரோ வரணும்னு வாழ்த்துறேன். முக்கியமாக மீனாட்சி, அவங்க வந்து கெனடி கிளப்பில் சுசியால அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. எப்போவுமே சுசியால அவங்க சூரியோ விஷ்ணு விஷால் மட்டும் கிடையாது, நிறைய ஆர்டிஸ்ட், அப்பக்குட்டியாக இருக்கட்டும், நிறைய பேர் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அவங்களாம் இன்னைக்கு அவங்க தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே ஹீரோவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நண்பர் சுசியை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சுசி நான் எப்படின்னா கொலிக், நாங்கள் எஸ்டி சபான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர். இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தை சேர்ந்த புதிய ஊடகவியாளர் யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு நடமாட இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. அவர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு. அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணோம். அவர் வந்து பரதன், விஐபி, சுந்தரபுருஷன், இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள்லாம் எடுத்த ஒரு இயக்குனர். அவர்கிட்ட தான் அவர் தான் எங்களுடைய குருநாதர். சுசி ஒர்க் பண்ணிவிட்டு அவர் விட்டு வெளியே வரும்போது என்னை அவர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டார் சுசி. அதே மாதிரி நான் அவர்கிட்ட வந்து வெளியே வரும்போது லெலின் பாரதி அவர்களை வந்து நான் சொன்னேன், அவரை சேர்த்துக்கிட்டாரு. அப்படி வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு செயின் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சுசி அவர்களை பற்றி. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும். நம்ம சிறுவிலையில் வந்து ஊர்களில் வீடுகளில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது அதை பார்க்குற ஒரு ஆனந்தம் வந்து சொல்லி மாறாது. அது எல்லாருக்குமே அந்த இது நடந்திருக்கும். என்ன வந்து நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது அழகர் சாமியின் குதிரை படப்பிடிப்பில் வந்து ஒரு கதை விவாதத்தில் நான் சுசி அவரோட இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னை வந்து ஃப்ளைட்டில் கூட்டி போன நபர் வந்து சுசி. அது வந்து என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு வந்து திரையில் உலாவி விமானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி புதுசாக அறிமுகம் எல்லாருமே பறந்து வாழ்த்துறேன். அப்புறம் தனஞ்சயன் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நல்ல திரைப்படங்களை இன்னைக்கு வெளியிடுவது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத படங்கள் சார், அதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து அந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய நன்றி. எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய தயாரிப்பாளர், ஏன்னா எல்லா மேடைகள்லையும் வந்து புதிய இயக்குநர்கள் வர்ற இடங்கள்ல எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ப்ரொடியூசர் தான். ஏன்னா ஒரு புதிய இயக்குனரை நம்பி அந்த கதையை நம்பி அவங்க முதலீடு பண்ணுறன்றது சின்ன விஷயமே கிடையாது. அதே போல தான் நான் இந்த திரைப்படத்தை பார்க்குறேன். ஏன்னா ஹீரோவில் வந்து எல்லாருமே புதுசு மேக்சிமம். எப்படி ஒரு அறிமுக இயக்குனரை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சின்ன யோசிக்க வேண்டி இருக்குமோ, அதே போல தான் புதிய
கதாநாயகர்களை நம்பி முதலீடு பண்ணுறதும். ஸோ அந்த துணிச்சலுக்காகவும் ஒரு புது முகங்கள் வர்றதுக்கான விதைகளை வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க. அதுக்காக ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி பெரிய வெற்றியிடம் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய ஆல்ரெடி நம்ம கண்டென்ட்டாக பேசிட்டுனால புதுசாக எந்த கண்டென்ட் பேசுகிறோன்னு வேறு தெரில. காலிலேருந்து யோசிச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டே இல்லையே, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேமேனு. அகெயின் சுசி சார்ட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ் போடாமல் ஆரம்பித்த படம் இது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு 6 monthsக்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர முடியுன்றது சுசி சாரால் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா அந்த டீமில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் புதுசாக இருக்காங்க. ஸோ எல்லாரையும் வச்சு அவர் அவ்வளோ ப்ராப்பராக வேலை வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் ஜெகவீர் ப்ரோ இந்த காதலர் தினத்துக்கு வேற ரிலீஸ் ஆகுது. வாலி ஐயா எழுதின மாதிரி காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான் லவ்வர்ஸ் டேக்கு அவர் காத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த அளவு உங்களுக்கு சக்சஸ் ஆகிரும் சார். உங்களுடைய முதல் சக்சஸா இது இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விழாவி நாயகன் இமான் சார், ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுசி சார் படம் மாதிரி இது இருக்காது அப்படின்றதுக்கு இமான் சார் மியூசிக் மாதிரி இருக்காதுன்னு அவர் சொன்ன ஆன்சர் நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் திங் தான். இன்னைக்கு படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. RRலேருந்து எல்லாமே உங்கள் ஒர்க் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் என்னன்னா, யார் யாருக்கோ பிஜிஎம் போட்டு நமக்கும் 2 வாட்ச் விட்டுருக்காப்புல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எமோஷன் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கவிஞர் கார்த்திக் மேத்தா அவர்கள் நேத்து முந்தானத்து மாதிரி நாளைக்கு கார்த்திக் மேத்தாவோட தான் மாறும். வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகா இருந்தது. பர்டிகுலரா அந்த கல்யாண சாங் அது அவ்வளோ பிடிச்ச விட்டு கொடுத்து போறப்பயா அதுல இருக்க ஒன்று மட்டும் அறிவு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா படமும் நீங்க தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும் போது. கூட நடிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் கிடையாது, அவர் வேற சிவன், இவர் விக்னேஷ் மட்டும்தான். சிவன் கட் ஆயிட்டாரு. விக்னேஷ் வந்து என்கிட்ட என் ஏஜ் கேட்டகரியில் இருக்க ஒரு ப்ரொடியூசரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இல்லை. எல்லாருமே நம்ம சாருன்னு தான் கூப்பிடுவோம் ப்ரொடியூசரை, இல்லைன்னா மேம்னு கூப்பிட்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாங்க. வாயா போயான்னு சொல்ற இடத்துல இருக்க ஒரு ப்ரொடியூசர் விக்னேஷ் மட்டும்தான். ரொம்ப அழகா வந்து டவுட் சைலண்டா கேட்பாரு, ப்ரோ ஷூட் பண்ணிட்டு என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. அதுவே உனக்கு தெரியாதாயா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ, போஸ்ட்ல என்னென்னலாம் வேலை இருக்கும், அதுவும் உனக்கு தெரியாதா ப்ரோ? டப்பிங் முடிச்சா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ல? இல்லைங்க நிறைய வேலை இருக்கும் சுசி சார் சொல்லுவாருன்னு நிறைய டவுட்ஸ் கேட்பாரு. என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஏஜ்ல இருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆயிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சுசி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கனாலதான் இப்படி ஒரு யங்கான ஒரு ப்ரொடியூசர் நம்பி உள்ள வர முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பிரதர். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இருந்தாதான் டைரக்டர்ஸ் வர முடியும், டைரக்டர்ஸ் வந்தாதான் புது கண்டென்ட் தர முடியும். ஸோ அதுக்காகவே நீங்க ஜெயிக்கணும். ஷோபி மாஸ்டர் இப்பதான் சைட்ல பார்த்தேன் டக்குன்னு. ஷோபி மாஸ்டர் எப்படின்னா, சில இதெல்லாம் வந்து சாங் ஒருவேளை மியூசிக் டேரக்டர் தர லேட் ஆயிடுச்சுன்னா வேற சாங்கை ரெஃபரன்ஸா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம். பட் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சாங் எல்லாம் ப்ராப்பரா தான் வந்துருச்சு. ஆனா ஆடுற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாங்க. அவர் எப்படின்னா, மாஸ்டர் அவருக்கு கால் இல்லை, பரவாயில்ல ஆட வச்சிடலாம் அப்படின்னாரு. கையில் பரவாயில்ல அசைக்க வச்சிடலாம். லொகேஷன்ல பரவாயில்ல எங்கேயாவது ஒன்று எடுத்துடலாம். ஒரு நாளா லொகேஷன் பர்மிஷன் இருக்கு இல்லை எதுவுமே தெரியாது. எந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி எப்பவுமே ஒரு மனுஷன் எப்படி டென்ஷனே இல்லாம இருக்காரு நான் சோபி மாஸ்டர் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சுசி சார் அப்பதான் சொல்லுவாரு, மாஸ்டர் 9 மணிக்கு இங்க ஆரம்பிக்க முடியாது, 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவாரு. 10 மணிக்கு இங்க எடுக்க முடியாது, 12 மணிக்கு மேல லஞ்சுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகே சார் அப்படின்னாரு. என்ன சொன்னாலும் எப்படி ஒரு மனுஷனால ஓகே சொல்ல முடியுது? ஒரு டென்ஷனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ பட் ஆனால் இந்த சாங்ல பார்க்கும்போது அது இது இருக்காது. அவ்வளோ அழகா அவ்வளோ ப்ராப்பரா கொரியோ பண்ணி அவ்வளோ சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தீங்க. சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். உங்க கூட அப்படி நிம்மதி நடந்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு படத்தை பார்த்த மற்ற மூத்த இயக்குனர்கள் பிரபு சலமோன் சார், திரு சார், நிறைய இயக்குனர்கள் வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க படத்தெல்லாம் பார்த்து நாங்க படம் பண்ணு வரும்போது நீங்க எங்க படத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு போன ஃபங்க்ஷன்ல சொன்னதே ரிப்பீட் பண்றேன். லவ்வர் இருந்தா லவ்வரோட போய் பாருங்க, இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு போயாவது பாருங்க. ஆனா தயவு செஞ்சு படத்தை பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், அதனால வந்து மிகையா சொல்லணும்னு நினைக்க வேணாம். மேடைக்கான பேச்சும் இல்லை. உண்மையில படம் காலைல பார்த்தேன்.
ரொம்ப ரொம்ப படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு இடத்துல அதாவது மொத்தமா 2K லவ் ஸ்டோரிங்கன்னா வெறும் ஹியூமர் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு படம் பார்த்தேன். இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த படம் தற்காலிகமா ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு கனத்த இதயத்தோட வாங்க, இல்ல சிரிச்சுக்கிட்டே வாங்க, இல்ல ஏதாவது ஒரு அறிவுரை நம்ம ஒரு விஷயத்துக்காக திருந்தி வருவோம்ல. ஆனா இந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த 2K பசங்களுக்கு ஒரு 99 பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழப்பத்துக்கான விடையா இந்த படம் அமையும்னு 100% நான் நம்புறேன். இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஓகே அப்பா இப்ப இருக்கிற லவ் என்ன, இதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு இந்த படம் உணர்த்தும். அதுக்கு முதல்ல சுசிதாருக்கு நன்றி. நிறைய இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மற்றபடி இமான் சார் பாட்டு சூப்பர். அதாவது அதாவது பாட்டுலாம் இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு RRல ஒரே ஹீரோ முதல்ல இந்த ஹீரோ அண்டு ப்ரொடியூசர் மீனாட்சி இந்த இதுல நின்றுக்க மாதிரி தான் கையை கட்டி தான் இந்த படத்துல ஒரு மாதிரி செட்டில்டா அவங்களுடைய பெர்ஃபார்ம் இருக்கும். சூப்பர் மீனாட்சி, உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க நடிச்சுட்டு இருக்கும்போது சரியா பார்க்கல, படம் பார்த்த பிறகுதான் சொல்றேன். அதுல இமான் சார் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாட்டு சூப்பர். ஒரு RRல ஒரு புது ஹீரோ ஒரு ஷாட் வச்சிருப்பார் சாரு, கதை சொல்லல, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு போன் வரும். அந்த போன் அப்படி திரும்பி ஹீரோ பாப்பாப்ல அப்படி அந்த போனுக்கு கூட சின்ன சார்ஜ் போகும். கட் பண்ண ஒரு RR ஸ்டார்ட் ஆகும். ஒரு பைக்ல வருவாப்ல ஹீரோ. அந்த வழக்கமா ஃபைட்னா எப்படி இருந்தாலும் ஒரு 20 பஞ்ச் இருக்கும், அல்லது ஒரு நிமிஷமாவது இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. அந்த ஷாட் மட்டும் ஒரு RR மட்டும் இருக்கும். ஒரு ரோடுடைய ஷாட் வரும், ஒருத்தன் போய் விழுவான், அவ்வளவுதான் மொத்தமே. ஆனா அதை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அங்கதான் சுசிதார் நினைச்சேன். ஒரு 10 பேர் அடிக்கவே இல்லை, ஆனா படம் பார்க்கும்போது கும்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பதிவு பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு டைரக்ஷன் தெரிஞ்ச நுணுக்கமான ஒருத்தனாலதான் பண்ண முடியும். சூப்பர் சார், சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நடிச்ச ஹீரோவுக்கும் வழக்கமா ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் வந்தாதான் பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரெண்டுமே வந்திருக்கு நண்பா, நீங்க பெரிய ஹீரோ வருவீங்க. மற்றபடி லிரிக் ரைட்டருக்கும் அண்டு கார்த்திக் மேத்தா சூப்பர் தேவா. அது ரெண்டாவது காலையில ஒரு 10 மணிக்கு ப்ரீவியஸ் சொல்லியிருந்தாங்க சார் சுசி சார். அதுக்கு பிரபுசாரன் சார் மாதிரி அண்டு பிரபார், மற்றபடி ஜோ படத்துடைய டைரக்டர் அண்டு குடும்பஸ்தன் தற்காலிக எங்க இருக்கு அந்த அவர்லாம் வந்திருந்தாங்க படத்துக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது சுசி சார் அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்கு ஈக்குவலா இந்த படத்தை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் பத்தி என்னால் நம்ப முடியும். சூப்பர் படம், கண்டிப்பா ஹிட் ஆகும். நன்றி, தேங்க்யூ. சுசி இந்த படம் பண்றப்போ கேட்டேன் நானு, ஏன்னா நீ இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன்னு. அது சுசி சொன்னாப்புல வெண்ணிலா கபடிக்குள்ள எப்படி பண்ணணும் அதே ஃபீல் இந்த படத்துல இருக்கும். டப்புன்னு அந்த படத்தில் திருப்பி உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, நல்லபடியா பண்ணு பாருன்னு. அதே மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா சொல்றத கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் டெஃபினட்டா ஹிட் ஆகும். அவங்க முயற்சிக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கும். இங்க வந்துள்ள இயக்குநர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சு வணக்கம் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துல உங்களோட முன்னணி நட்சத்திரங்களா இதுல ஜொலிக்கிற யார் பேர்களை எனக்கு பெருசா தெரியல, தவறா எடுத்துக்காதீங்க. என் நண்பன் ஜாகுவீர், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, நான் வந்தே ஆகணும். இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அவருடைய தாகம், ஒரு வருஷம் நான் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு. ரொம்ப டெடிகேட்டட்னு சொல்றது ரொம்ப யூஷுவல் வேர்டா இருக்கும். அந்த முயற்சி இதில் எடுத்திருக்காப்புல. இந்த படத்தை நாங்கள் காலையில் சுசி சார் போட்டு காட்டினாரு. அந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான், என்னுடைய எப்படி டைட்டானிக் படத்தை ஜேம்ஸ் கேமரன் எடுத்துட்டு 11 ஆஸ்கார் வச்சுட்டு சொன்னார், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்க திரையில சொல்லவே முடியாது. இதுக்குதான் இன்னைக்கு நீங்க வேர்ல்டு, அதாவது the more we are regional, the more we are international சொல்லுவோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ
நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு இருக்கிற சூழல், சினிமா சூழல்ல முதல்ல பாசிட்டிவா ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவு எடுத்தாரு பாருங்க. எதெல்லாம் மினிமம் கேரண்டி லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொல்யூட் பண்ண விரும்பல, என் மண்ணோட கதையை நான் அழகா சொல்லணும்னு நினைச்சாரு. அதை அழகா அந்த படத்துல பண்ணியிருக்காரு அவர். அந்த ஒரு துணிச்சலுக்கு சுசி, உங்களுடைய வெண்ணிலா கபடி கோவிலேருந்து நான் மகான் அல்ல, இதெல்லாம் நாங்க திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த படத்தை, அந்த இடத்தை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பா. இந்த படம் ரொம்ப அழகா நேர்த்தியா, முதல்ல ஒரு ஃபிலிம் போர் இல்லாம எடுத்துட்டு போறதுதான் பெரிய சேலஞ்ச். அந்த வேலையை அழகா அந்த படம் உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே, இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம், அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா இதை நீங்க கொண்டு போனீங்க. ரொம்ப சந்தோஷம். நடிச்ச நடிகைகள், அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல, அந்த கேரக்டரா தான் எனக்கு தெரியுறாங்க. மோனிகா, அந்த அபி, எல்லாருமே அந்த அம்மா கேரக்டர், எல்லாருமே கேரக்டரா தான் எனக்குள்ள பதிஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா எல்லாரும் நேர்த்தியா செய்திருக்காங்க. ஷோபி மாஸ்டர், நீங்க அதாவது நான் என்ன, அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு ரிதத்துக்கான ஒரு சென்ஸோட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தார். முதல் படம் மாதிரி தெரியல, எங்க தேவையோ எங்க வெளிச்சம் தேவையோ அழகா அதை கொண்டு வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா அதை பண்ணியிருந்தீங்க. எடிட்டரு, ப்ரொடியூசரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க எல்லாரும். இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் நாங்க இங்க வந்து ஒரு விழா வைத்து இதை செய்யறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவை. எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா, நாங்க எல்லாரும், அதாவது ஒரு ஃபேமிலியா உங்ககிட்ட கேட்கறது அதுதான். நல்ல திரைப்படங்களை முதல்ல இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பிச்சு கொடுங்க. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணா ஒரு விஷயம் பண்ணிட்டா அதுல வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலாம்னு நினைக்கிற சூழல்ல நேர்மையா இன்னைக்கு 2K கிட்ஸ் அவங்க மேல இருக்கிற ஒரு பார்வை இதெல்லாம் உடைத்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சு எங்க டைரக்டர் அகத்தியன் சார் அதை பண்ணாரு. அந்த ஒன்லைன் சொன்னப்பே எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. காதல் கோட்டை ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க. இது திருப்பி போட்டுச்சு, இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு. 40 வருடங்களாக தமிழ் சினிமாவில் வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கல. தமிழ்ல இருந்து எங்க டைரக்டர் முதல் விருது அவர் வாங்கினார், அகத்தியன் சார் வாங்கினாரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கியே அது வந்து நிற்கும். இந்த படமும் அந்த வெற்றியை தொடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும், அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த 2K கிட்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம தாரமா நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க அப்படிலாம் கிடையாது. நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகா இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவரு. அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் மேத்தா அவர்கள் ரொம்ப அழகான பாடல், அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த அம்புலி சாங் எல்லாம் என்கேஜிங்கா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எல்லாரும் இதுல பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது என்னோட வாழ்த்துக்கள். எல்லாவற்றை விட தனுஜயன் சார், அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு. எனக்கு என்னுடைய மைனா திரைப்படம் ஆகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் காடன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த அடையாளப்படுத்துற ஒரு விஷயம் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுது. ஒரு நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஒரு அங்கீகாரம், ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ற வேலையை அவர் அழகா செய்திருக்கிறாரு.
இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அது அதோட வீச்சு அதோட விளையாட்டை விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது. அதனால இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டுமாய் சுசி சார் வாழ்த்துகள். தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்க பண்ணணும். God bless you. Thank you so much. Thank you. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது சிட்டிலைட் பிக்சர்ஸ் சார்பாக முதல் படம் எங்களுக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். ஸோ சுசீந்திரன் சார் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையால் ஆரம்பித்த படம் தான் இது. ஸோ மற்றபடி இந்த படம் பிஸ்னஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. சார்கிட்ட பேசினோம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அவர் கதை சொன்னார், கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினேன், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகவீர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் அவர் மூலியமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டோம். சார் பண்ணலான்னு சொன்னாலும் ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் இது. அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் இந்த ஜேர்னியே வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னி. நிறைய விஷயங்கள் இது ஒரு 40 days ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்ட படம் இது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு படம்னா ஒரு 30 days போகும், அடுத்த 30 days அப்படியே நிறைய ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முடியறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போ ரிலீஸ் வரையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நாங்கள் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் இசையமைப்பாளர் இமான் சார், ரொம்ப நன்றி சார். நீங்க பாத்தீங்களே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை. ஸோ படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல வந்து எலிவேட் பண்றது வந்து சாரோட இசை தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு அவரோட மற்ற ஜானர் ஆஃப் மூவிஸ்ல இருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான இசையா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லயே கூட, விட்டு கொடுத்த சாங் அண்ட் வேதாள கதை சாங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு நேச்சுரலான மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் கார்த்திக் நேதா சார், ரொம்ப நன்றி. அது வரிகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். டிஓபி சார், நம்ம அனந்தகிருஷ்ணா சார், ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ நல்லா சூப்பராக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் படத்தை ஆக்சுவலி சொன்ன நிறைய கெஸ்ட் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2K ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டுறாங்க. பட் ஆனால் சார் வந்து இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் லுக்கிங், அந்த தாட் ப்ராசஸில் தான் இந்த படத்தை டீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபன் எலிமெண்ட், ஒரு ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கிற ஒரு டைலமா, டெசிஷன் மேக்கிங். ஸோ இதை நோக்கி இந்த படம் போகும். அண்ட் கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுசீந்திரன் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ மீடியா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், எங்களை ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் நான் சாரோட மறுபடியும் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். The 2K லவ் ஸ்டோரி, முக்கியமாக இன்னைக்கு மார்னிங் பார்த்த இந்த 10 இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டைம்ன்றது, அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குனர்கள். அவங்களுக்குமே 1000 வேலைகள் இருக்கும், 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த 2 மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து இயக்குநர்களுக்கும். பார்த்து கமெண்ட்ஸ் சொல்றதுன்றது அது அடுத்து. முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மார்னிங் அவங்க பார்த்ததுலேருந்து கிடைச்சிருக்கு. அதில் கூடுதல் சந்தோஷம். அண்ட் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட், ஒன்லி சக்சஸ். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இன்று வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும், எடிட்டிங்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும், இந்த காப்பி வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்கு. இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோட எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி டைரக்டர். அவர் தான் ஹி கேன் டூ இட்.
இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட புல் ஆஃப் பண்ணக்கூடிய டைரக்டரா அது நிச்சயமா சுசி சாரை மட்டும் தான் முடியும். இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து அது சுசி சாருக்கு ஒரு கைவந்த கலை அது. அண்ட் நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன், திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். நான் சந்திச்ச நிறைய இயக்குநர்கள்ல ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதுல முக்கியமா சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்கு. அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது. அண்ட் டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர், அவர் வந்து காது கொடுத்து கேட்பாரு மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியா இருக்குமா, அதுக்குன்னு சொல்ற எல்லாரும் சொல்ற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாத்திர ஆளும் கிடையாது. அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டா இன்புட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர் அவரு. ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்றேன், போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களா, அதாவது நிச்சயமா இவர் வந்து வெற்றி பெறணும், நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்கள்ல நானும் ஒரு நண்பன் சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம், அப்படி ஒரு ஃப்ரெஷ் காம்போக்கு ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உள்ள வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன்னு முன் வரும் போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும், அதை அவர் ரிலீஸ் பண்ற ஒரு கம்பெனி மூலியமா ரிலீஸ் பண்ற இந்த ரிலீஸ்க்கு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லா டெக்னீஷியன், க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமா ஜாக் அண்ட் மீனாட்சி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ண அனைவரும் they have given their 200% to this film. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வருகிற February 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நன்றி. 2K லவ் ஸ்டோரி லாஸ்டா நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச், அது பிறகு படம் ரிலீஸ் முன்னாடி வந்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்கல்ல 6 மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து இவான் சார் சொன்னாரு 6 மாசத்துக்குள்ள சுசி சார் கொண்டு வந்துட்டாருன்னு. சார் இன்னைக்கு ஆடியோல இந்த ஃபங்க்ஷன் அப்போ 1:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் வந்து இந்த ஈவென்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்க டீம் கிட்ட சொன்னேன், கரெக்டா 1:30 மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியா இருக்கணும்னா 12:45 கால் பண்ணிட்டாரு. சார் 1 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு. நான் வந்து என்னடா இது, எங்க ரெடி பண்றது, அங்கங்க கால் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க, இங்க போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமா சொல்றேன். ஏன்னா ஓடி வந்துட்டாங்க எல்லாரும். கரெக்டா 1:15 ஆரம்பிங்க அப்படின்னாரு. சார் இருக்கு சார், பேனர் வரல சார், பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் அங்க மேடையில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்கிரீன் போகும்போது இங்க ஸ்டேஜ்ல ஒட்டுங்க, அங்க வந்து ஆடியோல இது CD ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. இதுதான் சுசி சாருடைய parallel ஒர்க்கிங். அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸா எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி, விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆண்டனி பாக்யராஜ் சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு, எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன். சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னொன்னா பண்ணுவாங்க. ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க, ஃபுல்லா எடிட் பண்ண பிறகுதான் உட்காந்துக்கிட்டு அதுல இன்னொன்னு அடுத்த கட்டம் அப்படின்வாங்க, டப்பிங்னுவாங்க. சார் வந்து அங்க எடிட் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல்ல வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்துல கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கோகுலத்தில் செய்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச 72வது நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு. எல்லாமே பாசிபிள். 72வது நாள் திரையரங்குல படம் வந்ததா. சோ சுசி சார் அது மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர், கம்ப்ளீட் டீம் வந்து 72 நாள்ல 65 நாள்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு. அந்த அளவு பிரமாதமா இந்த படத்துக்கான ஒரு டெடிகேட்டடான உழைப்பு, அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு, ஐயோ அப்பா இவ்வளவு பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு. ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல 2 நாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூல உட்கார்ந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ, எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்திருக்காரு, பெரிய நடிகர்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு
புதுமுகங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ டெடிகேட்டடா உட்காந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாளா எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு, அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் 3 days வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. எனக்கு கால் வந்துட்டே இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்றேன், அந்த காலேஜ் இது பண்றோம், நீங்க இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வ்டா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா 1% கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால அவர் என்ன சொன்னாலும் டன் சார், டன் சார், டன் சார். அவர் வந்து இப்போ அடுத்த 3 நாட்கள் 5 நாட்களும் ப்ரொமோஷன்ல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர், மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் பழகி அவங்களோட இந்த படத்தை பிரசென்ட் பண்ணி, அது வேற ஒன்று சொன்னாரு, சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அதாவது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்க படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னாரு, இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணாரு, இப்போ காலையில சார் லயோலா காலேஜ்ல 300 பேர் பார்க்க போறாங்க, 9ஆம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஷோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் உடனே அது பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன்னாரு. அந்த கமிட்மெண்ட், அந்த கான்பிடன்ஸ் இந்த ஃபிலிம், அதுதான் வந்து சுசி சாருடைய ஸ்பெஷலா பாக்குற வாழ்த்துக்கள் சுசி சார். இது வந்து மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி வரீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். விக்னேஷ், முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா வரும் உங்களுக்கு. ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா மாத்திரும். எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க, ஒரு நெட்வொர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு, என்னென்ன மாதிரி பிரச்சனை. இங்க செலவு பண்றது தான் மிக ஈஸி, பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். சினிமால அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால ஈஸியா சில விஷயத்துல வித்துற முடியும், டேபிள்லயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் த ஃபிலிம் இஸ் சூப்பர் டூப்பரா இல்லாம இருந்தாதான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம் பேசுவாங்க கொஞ்சம் பேரு, இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க. ஸோ அவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா. என்னன்னா மலையாளம் சினிமா ஜூன் 1 ஷட் டவுன் பண்ண போறாங்க, ரிலீஸே பண்ணக்கூடாது, படங்கள் எடுக்கக்கூடாது, படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. 90% 90% படங்கள் மலையாள சினிமால நம்ம எல்லாம் பாராட்டுறோம், மலையாள சினிமா சூப்பர் டூப்பரா இருக்குன்னு. அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே படம் எடுக்க வேணாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம், அவ்வளவு பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சிட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது, 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க. பெரிய லெவல்ல மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது உங்களால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு உங்க நேரத்துல ஒரு உரிமையோட உங்களை கேட்டுக்கிறேன். எல்லா விதத்திலையும் நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்து, அதுவும் பர்டிகுலரா புது நடிகர்கள் நடிச்ச, புது தயாரிப்பாளர்கள் எடுக்கும் படங்கள், புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதுல ஒரு குவாலிட்டியான படமா இருந்ததுன்னா அதுக்கு மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில நீங்க அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தாதான் இந்த சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும். இப்ப மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்க வந்து காலைல இருந்து குரூப்ல நாங்க பேசிட்டு இருக்கோம், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும். தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போறோம் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது. ஊடக நண்பர்கள் எல்லோரும் அதை கோரிக்கையா வைக்கிறேன். ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்க அதுல இருக்கிற குறைகளும் சொல்லுங்க, நிறைகளும் சொல்லுங்க, முடிஞ்ச வரையும் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் பேச இங்க மேடையில் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, இத்தனை பேர் பேச போறாங்களான்னு நினைக்காதீங்க, நாங்க அதோட நிறுத்திக்கிறோம். உங்களுக்கு கேள்வி பதில் தானே இங்க கேள்வி கேட்கலாம். சுசி சார் சொன்னார் அவ்வளவு வேணாம் சார், கியூ அண்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இல்லை சார், விழா நாயகன் இமான் சார் பேசணும், ப்ரொடியூசர் பேசணும், நானும் என்னுடைய பாயிண்ட்ல இருந்து இதை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி பேசுறேன். எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும்னு. ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு 3 மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 to 3 அந்த டைம் ஸ்லாட்ல முடிக்கலாம் ட்ரை பண்றோம். உங்களுடைய கேள்விகள் எதாவது கேளுங்க. 2K லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சரியான படமா திரு டைரக்டர் திரு சொன்னாரு, திரு பிரபல் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் தான்,
இளைஞர்கள் கையில இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட். அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வந்து டாஸ்மாக்ல உட்கார்ந்துருக்காங்க, இல்ல வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, இல்ல இவங்களுடைய காதல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்கு. பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க, இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன்னு. இந்த படம் சுசி சார்னுடைய இந்த படம் ஒரு பெரிய அவேக்கனிங், பெரிய ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும், இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமா தான் 2K லவ் ஸ்டோரி. அடுத்த வாரம் நீங்க பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்கா, இதெல்லாம் சரியா தான் சொல்லியிருக்காரா, நாங்க சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல யூத் மத்தியில போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.